மக்கள் வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சளிக்கு மருந்து. இந்த சளி எப்படி போக்குறது இயற்கை மூலிகளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, இதை தும்ப இலை. ஒரு மனுஷனுக்கு துன்பம் தரக்கூடியது சளி. மெயின் சளி, இருமல், இதை போக்கக்கூடிய வல்லமை இந்த தும்ப இலைக்கு இருக்குதுங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் பறிச்சாந்துருக்கேன் கஷாயம் வைக்கிறதுக்கு எங்கள் பையனுக்கு. பாருங்க, இந்த தும்ப இலை மட்டும் போதுமானு பார்த்தா இது கூட இன்னும் நிறையா மூலிகை இருக்குதுங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் அடுத்தது முசுமுசுக்கை. இது சொரசொரப்பாக இருக்கும், சுனையாட்டு இருக்கும். இதை நல்லா அடையாளம் பார்த்துக்குங்க. இது சளியை போகக்கூடியது. மெயின் ஒரு அருமருந்துங்க. இதனுடைய கனவுல பார்த்தீங்கன்னா காய் சிவப்பு சிவப்பாக இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி 3 விரல் மாதிரி இருக்கும். இதுதாங்க நல்லா அடையாளம் பார்த்துக்குங்க. இதுதாங்க முசுமுசுக்கை. இது எல்லாம் நிறையா வேலியில் நிறைய படர்ந்துருக்கும். இதை பார்த்துக்குங்க. இது அடுத்து வெத்தலைங்க. இது கூட வெத்தலை சேர்த்தணும். இது ஒரு காரத்தன்மை வாய்ந்தது. இது சளிக்கு அருமருந்து. இது மட்டும் போதுமான்னு பார்த்தீங்கன்னா துளசிங்க. துளசி ஒரு கைப்பிடி நம்ம நாட்டு துளசி எடுத்துக்கணும். இந்த துளசியினுடைய மகத்துவம் என்ன கேட்டிங்கன்னா, இதை ஒரு பொழுதாடாக பொறிச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. போட்டு மூடி வச்சா காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடித்து வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறுதுங்க. இது கூட குப்பைமேனி இலையை சேர்த்துறோம். இந்த குப்பைமேனி இலை அப்படின்னா குப்பையாட்டு இருக்கிற ஒரு மேனியை கூட இந்த பாருங்க, இந்த இலையில் மஞ்சள் கலரில் இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு தங்க உடலாக, அற்புத உடலாக மாற்றிடுதுங்க. சிவப்பு, அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. அது மட்டும் இல்லைங்க, மேலே சொறி, சிரங்கு, படர்தாமரை இந்த மாதிரிக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த இலை ப்ளஸ்ஸு கூட மஞ்சள் கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சி மேலே பூசி குளித்து வர குணமாகுதுங்க. குப்பையாக இருக்கிற மேனி கூட தகன்னு தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு வசிய மூலிகைங்க இது. இதை கஷாயம் தனியாக வச்சு குடிக்கிறப்போ உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் அழித்து குடலுக்கு ஒரு நல்ல பலத்தை தருதுங்க. வாங்க அடுத்தது. அது மட்டும் போதும்னா அது கூட நம்ம நாயுருவி இலை. இந்த நாயுருவி இலை பல நோய்களுக்கு குணமாகக்கூடியதுங்க. இந்த நாயுருவி இலையும் கூட நம்ம சேர்த்திக்கணும். இது இதனுடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா, இதனுடைய பொடி, இதை காய வச்சு பொடி செஞ்சு இதை நம்ம இது குச்சி, இந்த இலை இதெல்லாம் பொடி செஞ்சு நம்ம பல் விளக்கலாங்க. இது பல் இப்போ ஆடுற பல் கூட சரியாகுதுங்க, நல்லா ஆடாது. இது அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க இந்த நாயுருவி மூலிகை. இது மட்டும் இல்லைங்க, இது அப்படியே சும்மா கூட பொரிச்சு இலைய வாயில் மென்னிங்கன்னா அந்த பல் கூச்சமெல்லாம் போகுதுங்க. கல்லவே எடுத்து கடிக்கலாம், அந்த அளவுக்கு இந்த மூலிகையினுடைய மகத்துவம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சும்மா எடுத்து வாயில் மென்று துப்பிட்டு கல் எடுத்து கடிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட பல் கூச்சாது. அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. இதெல்லாம் நாங்களாம் அனுபவித்து தான் சொல்கிறோம். எதையுமே நாங்கள் அனுபவிக்காத உங்களுக்கு சொல்லலை. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவை இலை. இந்த கோவை இலை கூட கொஞ்சம் சேர்த்திக்கணும். இது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட இது நேர்க்கக்கூடிய வல்லமை இருக்குதுங்க இதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான இது மூக்கிரட்டை. இந்த மூக்கிரட்டை கீரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சளிக்கும் கேட்குதுங்க. இது ஒரு எல்லாமே ஒரு சூடான மூலிகை தான். அது கூட இதுவும் ஒன்று. இது அடையாளம் பார்த்துக்குங்க. உங்கள் ஏரியாவில் எளிதாக கிடைக்கக்கூடியது. இந்த மூக்கிரட்டைக்கினுடைய மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ஃபெயிலரு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூக்கிரட்டை கீரையை ஒரு 15-20 நாள் தொடர்ந்து கஷாயம் வச்சு 20 வேளை குடித்து வந்தாங்கன்னா கிட்னி புது கிட்னியாக மாறுதுங்க.
இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, பார்த்துங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு மூலிகை, முக்கியமான மூலிகை கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லிக்கு ஒரு அற்புதமான மகத்துவம் இருக்குது. இது ஒரு அற்புத வசிய மூலிகை. பாருங்கள், கீழ்வாய் நெல்லிம்பாங்க. இந்த இலை அடிப்பகுதியில் பாருங்கள் காய் இருக்கும், அப்படியே வரிசையாக காய் இடைவிடாமல் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி இலை மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள். இது எதுக்கு ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட காமாலையாக இருந்தாலும் இதை வந்து சரி செய்யுதுங்க. இதை வந்து தயிரில் இல்லை மோரில் கலந்து நம்ம ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. காமாலையும் சரி பண்ணுதுங்க. அது இல்லாத உடல் ஜூட்டை வந்து மெயினாக அடிக்கடி ஜூடு பிடிச்சிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து ஒரு 3 நாள் நீங்கள் மோரில் கலந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோரில் கலந்து குடிச்சு 3 நாளைக்கு குடிச்சிங்கனாவே சூடு எப்போத்தையும் வராது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. பல நோயில் ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க. ரத்தத்தில் கிருமிகள்லாம் தொலைச்சி இது ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க. இதை வந்து நீ அடுத்தது கஷாயம் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவே 6 நிமிஷம் வந்ததுனால சூப் வைக்கிற வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பார்ட்டில் போடுறோம்.